வணக்கம் நண்பர்களே. அகவிலைப்படி உயர்வு 4 முக்கிய முடிவுகள் குறித்து முக்கிய அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கங்க. மத்திய அரசு ஊழியர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த அகவிலைப்படி டிஏ உயர்வு குறித்து சமீபத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. மோடி தலைமையிலான மார்ச் 18 அன்று நடைபெற்ற கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டாலும் அகவிலைப்படி உயர்வு குறித்து எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. இதனால் அரசு ஊழியர்கள் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது. இந்த கூட்டத்தில் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு CCEA எடுத்த முக்கிய முடிவுகளில் பருத்தி விவசாயிகளுக்கு ஆதரவாக காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் 1718.56 கோடி மானியம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது குறைந்தபட்ச ஆதரவு விலையில் MSP பருத்தி கொள்முதல் செய்யப்பட்டதற்கான இழப்பீடாக வழங்கப்படுகிறது. அதேபோல் நாட்டின் உற்பத்தி துறையை வலுப்படுத்த 33,660 கோடி மதிப்பில் பாவ்யா தொழில்துறை மேம்பாட்டு திட்டமும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் நாடு முழுவதும் 100 பிளக் அண்ட் பிளே தொழில்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 15 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் தூய்மையான மின்சாரத்தை உருவாக்க சிறு நீர்மின் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாராபங்கி பெக்ரைச் தேசிய நெடுஞ்சாலை பகுதியை 4 வழிச்சாலையாக விரிவுபடுத்தவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டம் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதோடு அப்பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும். அகவிலைப்படி உயர்வு குறித்து பார்க்கும்போது தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 58% DA வழங்கப்பட்டு வருகிறது. சமீபத்திய பணவீக்க கணக்குகளின் அடிப்படையில் இது 2% முதல் 3% வரை உயர்ந்து 60% ஆகும் வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஹோலி காலத்தை முன்னிட்டு இந்த அறிவிப்பு வெளியாகும் நிலையில் இந்த ஆண்டு அது தாமதமாகி உள்ளது. எப்போது அறிவிப்பு வெளியானாலும் அது 2026 ஜனவரி 1 முதல் அமல்படுத்தப்பட்டதாகவே கருதப்படும். இதனால் இடைப்பட்ட காலத்திற்கான நிலுவைத் தொகையும் அரியர்ஸ் ஊழியர்களுக்கு ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்படும். அதேபோல் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஆரும் இதே சதவீதத்தில் உயர்த்தப்படும். மொத்தத்தில் இந்த அமைச்சரவை கூட்டம் பல முக்கிய வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அகவிலைப்படி உயர்வு குறித்து இன்னும் முடிவு வெளியாகாததால் கவனம் அடுத்த கூட்டத்திற்கே திரும்பியுள்ளது. ஸோ அகவிலை டிஏ சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் அறிவிக்காம கூட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த கூட்டத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும். எப்போ அறிவித்தாலும் ஜனவரி 1, 2026 தான் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் கவலைப்பட வேண்டாம். அறிவிப்பு தேதி நேரமானாலும் தாமதமானாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அகவிலைப்படி உயர்வு ஜனவரி 1 தான் கணக்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு அரசு ஊழியர்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.